ஐயா முக்கட்டான் ஐயா, நீங்கள் என்ன தான் கூட்டத்தை கூட்டினாலும் சரி தான், இந்த 2026 இன்றைக்கி ஜெயிக்க முடியாது ஐயா. ஏன்னா மணல் கொள்ளை என்ன ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஐயா உங்களுக்கு. என்ன நீங்கள் எப்போ உள்ளே போவீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உண்மை சொல்கிறேன், மக்களை காப்பாற்ற வந்துட்டு இருக்கான் ஒருத்தன். ஆகையால் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, என்ன சொல்ல உங்கள்கிட்டனா, நீங்கள் இன்னும் கூட்டம் சேர்த்தாக்காது, இன்னும் கூட்டத்தை சேர்க்காதீங்க. சேர்த்தனீங்க வேஸ்ட்டு தான். என்ன இன்னும் 3 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு அடிக்கிறீங்களே, அடுத்த 26க்கு ஜெயிக்கிறதுக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்னா ஸ்டாலின் உன் குடும்பமே ஃபுல்லாக கொள்ளைக்கார குடும்பம். என்ன உன் குடும்பம்னா எப்படி உன் பரம்பரையை உங்கள் கலைஞர் பரம்பரைனா கலைஞருக்கு அப்புறம் வந்தது. கலைஞர் தாத்தா பற்றி பேசலை. கலைஞர் தாத்தா கஷ்டப்பட்டவங்க. ஆனால் உங்கள்கிட்ட எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் தான் கஷ்டப்பட்டாங்க. எல்லாம் வந்து மீன் ஊற்றவங்க இருக்காங்க, அந்த வீடு கட்டினவங்க இருக்காங்க, என்னென்னமோ வேலை பார்த்தவங்க இருக்காங்க. எல்லாம் வந்து மந்திரி ஆகி பல கோடி சம்பாதிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லையா? இனிமேல் மக்களை வந்து வாழ வைக்கிறீங்க இல்லையா? அது உன்னால் முடியாதான்? சரி, அதை விடு. சரி, எதுக்கு இலவசம் கொடுக்க? மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதுன்னா, பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியதுன்னா உனக்கு ஏன் போட்டுக்கிட்டு இலவசம் கொடுக்குற? இலவசம் வேண்டாம், படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு. அது முடியாதா? வேலை வாய்ப்பு கொடுத்தா தான் நீங்கள் வந்து வேலைக்கு கட்டதை 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கேட்குறீங்களே. ஒரு சத்துணு வேலை பார்க்குறக்க 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கேட்குறீங்க. என்னங்கடா ஆட்சி நடத்துகிறீங்க நீங்கள்? லூசு போயிடுவலா? இப்போ உங்கள்கிட்ட எப்படி வேலை பார்க்க முடியும்? 10 லட்சம் கட்ட 5 லட்சம் கொடுத்தா, அதாவது சத்துணவில் வேலை பார்க்குற பொம்பளைக்குள்ள 1 லட்சம் கேட்டாக்கா அவங்க முட்டை களவாண்ட போதும், பருப்பு களை வாங்குவாங்க, அப்புறம் அரிசி வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது உங்களால தான். நீங்கள் பண்ணுற தப்பு தான் அவ்வளவும் வெளியே வந்துட்டுருக்கு. முக ஸ்டாலின், உனக்கெல்லாம் ஆட்சியை நடத்த தெரியலவே. ஆனால் உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க. டிவியில் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாம் வந்து வேலை கொடுத்து வாங்கிட்டியாவே நீனு? இல்லை கேட்க, எங்கே பார்த்தாலும் நீ தான் பெரிய ஆளுன்னு இந்த 5 வருஷம் பெரிய ஆளாயிருவே நீனு? இல்லை கேட்க, முக ஸ்டாலின், உனக்கெல்லாம் அறிவே கிடையாதுவே. நீ எல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், நீ எல்லாம் வந்துட்டு வாழதே வேஸ்ட்டுவே. தமிழ்நாட்டு மக்களை கொல்லணும், தமிழ்நாடு மக்களை வந்து சாகடிச்சு நீ வாழணும், உன் கூட இருக்கணும், வாழணும். அதானே கணக்கு. ஏவா முக ஸ்டாலின், உண்மைன்னு சொல்கிறேன், இதெல்லாம் வாழறது வேஸ்ட்டுவே. ஆனால் உண்மை, அந்த மக்கள் பாவம் சும்மா விடாது. ஏன் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லும். உன்னையும் உன் பையன் உதய ஸ்டாலின் உள்ளே போகிறதா இல்லையோ, அவன் சாவு உறுதி. ஏன் தெரியுமா? எப்படியாவது செத்துருவான். ஏன்மா? அவன் பல நோய் இருக்கு அவனுக்கு. உனக்கு இருக்குது நிறைய. துர்கா ஸ்டாலின் மட்டும் இல்லை நினைக்கியோ, அவளுக்கு இருக்குது. அந்த மருமன் இருக்கான மருமன் பொண்டாட்டிக்கு ஒரு, அதாவது பொண்ணுக்கு ஒரு பெரிய கொடூரமான நோய் இருக்குது. இதெல்லாம் நீ வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது ஆண்டவன் தண்டனை அதெல்லாம், இல்லையா? அதாவது ஏதோ சொல்லுவாங்க, அது சொல்கிறேன் நான். ஏன்னா நீ வந்த வழி அப்படி இல்லை, நீ வந்து தேர்ன வழி அப்படி. ஏன்னா உங்கள் அப்பா வழியாக திருடருக்காக வந்திருக்கீங்க. திருடுறவங்க அதான் திராவிடன்னு வந்துட்டு அதை திருடிட்டுருக்கீங்க. முக ஸ்டாலின், உண்மையும் சொல்கிறேன், திருடிகிட்டே இருக்கீங்க. இன்னும் எத்தனை கோடி தான் அடிப்பீங்க? உன்னால தான் 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் ஆனது உன்னால தான். ஆமாம், உண்மையும் சொல்கிறேன், இந்த 10 லட்சம் கோடியை உங்கள் குடும்பத்துலேருந்தே எடுத்து கொடுக்குறோம். அடுத்த ஆட்சி வரும்போது அடுத்த ஆட்சி கன்ஃபார்மாக வரும். எந்த ஆட்சி எப்படினாலும் சொல்ல முடியாது. இப்போ பார்த்து பறித்து நடந்துக்க. ஆனால் உண்மை சொல்கிறேன் முக ஸ்டாலின், நீ பெரிய ஆளாக முடியாது. 10 வருஷம் சும்மா கிடந்த, ஓட்டிகிட்டு கிடந்த, உன்னை ஒரு பயிலும் மதிக்கலை. இப்போ வந்து 4 வருஷம் ஆச்சு, இந்த அளவுக்கு வந்துட்டுருக்க நீனு. பணம் தானே, மலையை உடைக்க வேண்டியது, அதை மண்ணாக்க வேண்டியது, அதை விற்க வேண்டியது. 3 லட்சம் கோடி 10 லட்சம் கோடின்னு விற்றுட்ருக்கிய. நாசமாக தான் போவேன் நீ. உண்மை சொல்ல வாழவே மாட்டேன். சத்தியமே சொல்ல, மக்களோட வயிற்றுச்சுப்புலம் உன் குடும்பத்து மேலே இருக்குது. முக ஸ்டாலின், உண்மை சொல்கிறேன். அதாவது துர்கா ஸ்டாலினுக்கான
திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு இந்த யானைக்கு பட்டம் கட்ட முடியலையே, எல்லாம் வாழவே குருவாயில் போய் பட்டம் கட்டிட்டு வந்திருக்கா. அது கேரளாவில் உன் பொண்டாட்டி யார் துர்கா, புரியுதா இல்லையா? தமிழ்நாட்டு யானைக்கு பட்டம் கட்டாத ஒரு பொம்பளை நான் கேரளாவில் போய் ஒரு யானைக்கு பட்டம் கட்டி வந்திருக்கா. டூ கருத்து போண்டா. என்னவே நீ உன் பொண்டாட்டி வச்சுருக்க? நீ சாமி இல்லைங்கிறா, நான் கடவுள் இல்லைங்கிற. அவள் பாட்டுக்கு போய் ஊர் ஃபுல்லாக போய் பட்டம் கட்டிட்டு வந்துட்டுருக்கா. நான் கேட்குறேன், லூஸா வேணியெல்லாம்? இப்போ நாங்கள் மக்களெல்லாம் லூஸா? நான் என்னங்கிறா அது கதை உங்களுக்கு? என்ன கதை உங்களுக்கு? லூஸு பயலுவலா? உண்மையும் சொல்கிறேன், நாடு விளங்காமல் இருக்கிறக்க நீங்கள் தான் காரணம். ஆனால் இன்னொருத்த வந்து நாடு விளங்கும், நல்லா இருக்கணும். நீ வந்து நான் உன் குடும்பத்தாரையும் உன் வகையாரையும் காப்பாற்ற நினைக்கிற. நான் உண்மையும் சொல்கிறேன், உனக்கெல்லாம் ஆட்சி நடத்தவே தெரியலவே. ஜெயலலிதா மாதிரி இருக்கணும். டக்குன்னு ஏதாவது செஞ்சனா தூக்கி அடிச்சிடணும். நீ உனக்கு ஆட்சி, உனக்கு பேச தெரிஞ்சாதானே பேசுவேன். நீ ஏன் மறந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்க? ஆனால் துர்கா ஸ்டாலின் சொல்லு, துர்கா ஸ்டாலின் தான் முதலமைச்சர். உன் மருமன் இருக்கானே, அவன் தான் முதலமைச்சர். ஆனால் அதெல்லாம் வந்து உதய ஸ்டாலின் வேஸ்ட்டு. என்னமோ படம் எடுத்தால் வெளியே விட மாட்டான், அதை எடுக்க மாட்டான், அதை எடுக்க செய்ய மாட்டான்னு. இவெல்லாம் எதுக்கே படத்தை பற்றி பேசுதான்? ஏன் உதய ஸ்டாலின் சினிமாக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எத்தனை பேர் வாழ்வாதாரம் எவ்வளோ இருக்குது? இதை பற்றிலாம் அதாவது உன்னை ஓட்டு போட்டு வர வச்சாங்களா? மக்களை காப்பாற்றத்தான், மக்களுக்கு உதவி பண்ணு சொல்லி வந்திருக்கு. நீ வந்திருக்க இதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு நான் உன்னாதாய ஊருக்குள்ளே ஃபுல்லாக கொலை நடக்குது. 10 முறை வெட்டிட்டாங்க திருநெல்வேலியில். நான் அதை கேட்க முடியுமாவே? உன்னால் நாடு அதாவது சட்ட ஒழுங்கு சரியில்லை. சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது. ஆனால் நீ மோடி காலை நக்கிட்டு வந்துட்டு நான் ஆட்சி நடத்திட்டுருக்க. ஆனால் நீ ஆட்சி பண்ணி நான் ஆட்சி கவுந்துன்னு வை, அடுத்த நீ வரவே முடியாதுவே. சத்தியமாக சொல்கிறேன், உண்மை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த ஆட்சி நீ வரவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரிதாப்பே, எனக்கு தெரியும் கண்டிப்பாக வராது. எதையுமா நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தேன். இந்த நம்பிக்கை மண்டி பற்றியா? அது வரைக்கும் சொல்கிறேன், நம்பித்திரம் பண்ணனால நம்பித்திரம் எவனும் வாழ்ந்ததே சரித்திரம் கிடையாது. யார் உங்கள் அப்பாவாவது பரவாயில்ல, நம்பித்திரம் பண்ணல. ஆனால் முக ஸ்டாலின் நீ ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண பற்றியா? சரியான நம்பிக்கை துரோகம். நான் தகுதி வேணும். யாருக்கு 1000 கொடுக்க தகுதி வேணுமா? யோ உனக்கு முதலமைச்சர் என்னையா தகுதி இருக்குது? லூசு பயல, உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் அது கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி பையன்கிற தகுதி இருக்கா? சரி துணை முதலமைச்சருக்கான யார்? முக ஸ்டாலினோட மகன் உதய ஸ்டாலினுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? லூசு பயல தகுதி. எனக்கு தகுதியை பற்றி பேசுறதுக்கு யார் வேணின்னு? லூசு பயலா? ஓ முக ஸ்டாலின், உனக்கு தகுதியை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ தகுதி இல்லாத பையன், நான் செத்து பழைச்ச பையன். நீ செத்துருவே, ஆனால் சாகக்கூடாது. உண்மை சொல்கிறேன், மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நீ மவனை நீ வாழுவ, மக்களும் வாழுவாங்க. நீ கண்ணு கொண்டு பார்ப்ப யார் வர்றா என்ன வர்றான்னு. நீ எத்தனை கூட்டணி வை, எத்தனை கோடி வேணும் செலவழி, ஆனால் ஜெயிக்கிறது இன்னொருத்தான் தான் ஜெயிப்பான். தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறது இன்னொருத்தான் ஜெயிப்பான். நீ ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லாத. ஐயோ என்னையாது? நான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, தண்ணி ஆதாரம் கிடையாது, நீர் ஆதாரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அதுக்குள்ளே பைப்பு போட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க நீனு. நான் எங்கேருந்து பைப்பு போட்டுருக்க தண்ணி எங்கே கொண்டு வருவேன்? என்னால் முடியுமா? ஆமாம், இந்த மெட்ரோ ட்ரெயின் போட்டது நீயா? 4 பக்கத்தில் மெட்ரோ ட்ரெயின் போட்டது யார் போட்டா? அது எப்போவும் நடந்தது. என்னமோ நீ போடுற மாதிரி மெட்ரோ ட்ரெயின் பார்த்து பெரிய பேசிகிட்டு இருக்கா. லூஸா நீனு முக ஸ்டாலின்? உனக்கு புத்தி கிடையாதவே. உனக்கு கூட உனக்கு சொல்லிக் கொடுத்த யாருவே? நான் கூட ஒரு சொல்லி வரவேன், அவன் யார்? அவனுக்கு தான் புத்தி கிடையாது. அதெல்லாம் திருட்டு பயிலுவோம். திருடிட்டு தங்கத்தை எங்கே வைக்கலாம், பணத்தை எங்கே வைக்கலாம், பணத்தை எப்படி கொண்டு போய் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தேவையா பயிலுவோம். நான் உண்மையை சொல்கிறேன் முக ஸ்டாலின், வேண்டப்பு இதோ நிப்பாட்டிக்கோ. தமிழ்நாட்டை வந்துட்டு நீ க்ளோஸ் பண்ண செய் மவனை. அவளுக்கு மணல் கொள்ளைய கெல்டு வெளிநாட்டை அனுப்பியிருக்காங்க. வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மணல் கொள்ளையடிச்சு நான் தாது மணல்னா தூத்துக்குடி பக்கம் மணல், பயங்கரமான மணல், அதை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அதை கேட்குற வக்கில்ல லூசு பயல. ஆனால் நான் என்னமோ நினச்சேன், நம்ம வரி பணத்தை சாப்பிட்றேன்னு. நம்ம வரி பணத்தை சாப்பிட்டும் செட்டு நம்ம இந்த திருட்டு பயில ஓட்ட காசு வாங்கி நான் பல கோடி, 50 லட்சம் கோடி, 100 கோடி வரையும் அடிச்சுட்டு. ஆனால் உண்மை சத்தியமாக சொல்கிறேன், உன்னை மாதிரி திருடுனா கிடையாதுப்பா. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் கிடையாது, உலகத்தில். முக ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கிறவங்க 4 பேர். துர்கா ஸ்டாலின்,
மருமகன் உதய ஸ்டாலின், முக ஸ்டாலின், இவங்க 4 பேரும் திருடனுங்கிறது சத்தியம். ஆனால் இந்தியாவிலேயே உலகத்திலேயே திருடன் வந்து இங்கே தான் இருக்காங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகேவா? இதுக்கு மேலே அவங்கள்ட்ட பேச விரும்பலை. உங்கள் கார் துப்ப வேண்டியிருக்கு இப்போ. ஆனால் அடுத்தால நின்று நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லவே என்னங்க செஞ்சால் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்திரியர் நல்லா கொண்டு வர முடியல, ஒரு ஸ்கூலில் நல்லா அது அரசாங்க பள்ளிக்கூடத்தை நல்லா கொண்டு வர முடியல. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அலையிற. சரி, நெல்லு குடம் கட்டினியாவே? நெல்லுக்கு குடம் கட்டினியாவே? லூசு பையல, உண்மை சொல்கிறேன். வயிற்றாச்சா இருக்குவே உங்களை பற்றி பேசுறதுக்கு வயிற்றுலையா இருக்குவே. என்னவே நீ பேசுதா நீனு? உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? என்னமோ வந்தே போனேன், என்னமோ ஆச்சுன்னு நடத்துறான். என்ன நீ ரோட்டில் வந்து பார்த்துருக்கியா? ரோட்டில் வந்து பார்த்துக்கியாவே? இல்லை கேட்க லூசு பையல மாதிரி பேசாது. என்ன முக ஸ்டாலின், இது வந்து செட் ஆகாது, தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. பார்த்துக்கோ, இனிமேல் நீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொருத்த வர்றான், கண்டிப்பாக வருவான், என் தம்பி ஒருத்த வருவான், பார்த்துக்கோ. இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. ஆனால் என்ன தான் பேசினாலும் உனக்கு உணர்த்தி இல்லவே. நீ சோறு உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லை மக்களோட ரத்தத்தை குடிக்கிறான்னு தெரில. மக்களோட ரத்தத்தான் குடிச்சிட்ருக்கேன். எவ்வளோ வீடு இடிக்கிறாங்க. அவங்கள வீடு இடிக்கிறதுக்கு முன்னால் 4 வீடு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு அங்கே போய் தங்கிக்கிங்க அப்படி சொல்ல வேண்டியதானவே. உனக்கு என்ன ஆச்சு உனக்கு? இல்லை கேட்க பைத்தியாடா நீ, லூசாய நீனு, தமிழை அழிக்க வந்தீங்க நீனு. ஸ்டாலின் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இது உனக்கு செட் ஆகாதுப்பு. பார்த்துக்கோ. இங்கே பாரு, மனுஷன் வந்து ரொம்ப வருஷம் 100 வருஷம், நீ எல்லாம் 200 வருஷம் இருக்க போகிறதில்ல. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம், அதுக்கு மேலே இருக்க மாட்டேன், போயிடுவேன். அதுக்கு முன்னால் அவன் பையன் போயிடுவான். யார்? முக ஸ்டாலின். உங்கள் பையன் இருக்கானே உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு முன்னாடி போயிடுவான். அவன் பொண்ணாத்த பிடிச்சி பெண் நோய் பிடிச்சி பெண்ணால் நோய் பிடிச்சி கிடக்கிறான். யார்? உதய ஸ்டாலின். என்ன இதெல்லாம் இருந்துக்கிட்டு பணம் இருந்தால் அப்படி தான் செய்ய முடியும். பணம் இல்லாதவன் விவசாயம் பண்ணுவான், அவன் பிள்ளைங்களை வாழ வைப்பான். நீ எல்லாம் வாழ வைக்கல. என்ன எல்லாத்துக்கும் வாழை தான் கொடுக்குற. நூசு தேவையில்ல, நீ எல்லாம் விளங்கவே மாட்டேவே. உண்மையும் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், பகவதி சத்தியமாக சொல்கிறேன், சோட்டானிக்கிற பகவதி, குள்ளூர் பகவதி சத்தியமாக சொல்கிறேன். முக ஸ்டாலின், நீ வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சாகக்கூடாது. உனக்கு பக்க வாதம் வரும். நான் உன் வைப்புக்கு நான் ஒரு பக்கம் கை கால்கள் இழுக்கும். உன் மருமன் இருக்கானே அவன் உள்ளே போயிடுவான். யார்? உன் மருமன் உள்ளே போயிடுவான். உன் மருமனோட பொண்ணு உள்ளே போயிடும். 2 பேரும் தான் உள்ளே போவாங்க. ரொம்ப வருத்தப்படுவேன். கண்டிப்பாக வரும், நடக்கும். ஈடியெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. என்ன அடுத்த எலெக்ஷன் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து பகவதி மேலே சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. ராஜா பார்த்துக்கப்பா. முக ஸ்டாலின் நீ இல்லை, பையன் திமுக நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக அழிஞ்சிடும், திமுக 3ஆக பிரியும். பார்த்துக்கோ. இதுக்கு மேலே பேச விரும்பலை. சத்தியமாக சொல்கிறேன், பகவதி சத்தியமாக சொல்கிறேன், குள்ளூர் பகவதி சத்தியமாக சொல்கிறேன். திமுக 3ஆக பிரியும். பார்த்துக்கோ. இது யாருன்னு சொல்ல விரும்பலை நான். ஓகே, பாய்.